Hi, this is PARAMEDICOGENISIS. நான் உங்கள் ரியாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டியாக் சைக்கிளில் நடக்கக்கூடிய கார்டியாக் ஈவெண்ட்ஸ், அதனால என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஜென்ரேட் ஆகுது, அதனால இருக்கிற வெக்டர்ஸை பற்றியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏற்கனவே நான் கார்டியாக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் கார்டியாக் வெக்டர்ஸை பற்றி போட்டிருந்தேன் 2 வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டியாக் எலக்ட்ரிக்கல்ஸ் ஈவெண்ட்ஸ் in cardiac cycle. ஸோ போன வீடியோவில் வெக்டர்ஸை பார்த்தோம். அந்த வெக்டர் எப்படி ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்லேயும் உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு ஹார்ட்டாக அசீவ் பண்ணிக்குவோம். நம்ம நார்மலாக எப்போவும் நம்ம போடுவோம், எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹார்ட்டில் நம்மளுடைய இந்த சேம்பர் 4 சேம்பர் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஏ நோடு தான் ஜென்ரேட் பண்ணுது. எஸ்ஏ நோடு நம்மளுக்கு தெரியும். எஸ்ஏ நோடு எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் அண்ட் அப்பர் பொசிஷனில் எஸ்ஏ நோடு இருக்குது. இதுதான் இந்த எஸ்ஏ நோடு. இந்த எஸ்ஏ நோடு தான் முத இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வே ஆஃப் டீபோலரைசேஷனை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுது. இது மாதிரி ஜென்ரேட் பண்ண இந்த எஸ்ஏ நோடோட டீபோலரைசேஷன் வேவ் ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோடுக்கு பக்கத்தில் உள்ள செல்ஸ் எல்லாத்தையும் டீபோலரைஸ் ஆகும். பக்கத்தில் உள்ள செல் எல்லாத்தையும் டீபோலரைஸ் ஆகும். அடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள செல் எல்லாத்தையும் டீபோலரைஸ் ஆகும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள செல் எல்லாத்தையும் டீபோலரைஸ் ஆகும். இது மாதிரி எஸ்ஏ நோடோட இம்பல்ஸ் எஸ்ஏ நோடுக்கு பக்கத்தில் உள்ள செல் எல்லாத்தையும் டீபோலரைஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு வெக்டர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த வெக்டர் ஒரு பாசிட்டிவ் வெக்டர். டீபோலரைசேஷன் எல்லாமே என்ன வெக்டராக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வெக்டர். ஏன்னா செல்லுக்கு உள்ளே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுறது தான் டீபோலரைசேஷன் சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ் வெக்டர் எஸ்ஏ நோட் பாசிட்டிவ் வெக்டர் எஸ்ஏ நோடு ஜென்ரேட் பண்ணுது. அந்த எஸ்ஏ நோடு ஏற்றியம் முழுக்க அந்த டீபோலரைசேஷன் வெக்டர்ஸை டீபோலரைசேஷன் எஸ்ஏ நோடு முழுக்க பரவுது. ஸோ இந்த வெக்டரோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் எஸ்ஏ நோடு நடக்குது. ஏட்ரியல் டீபோலரைசேஷன். இதோட டைரக்ஷன் லெஃப்ட்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் பொசிஷன். லெஃப்ட் சைடாகவும் டவுன்வர்டாகவும் போகுது. ஸோ லெஃப்ட் அண்ட் டவுன்வர்ட். இதோடைய வெலாசிட்டி மாடரேட் வெலாசிட்டியில் இருக்குது. வெலாசிட்டி மாடரேட் வெலாசிட்டி. இது ஒரு டீபோலரைசேஷன்னால இது ஆஸ் யூஸ்வல் பாசிட்டிவ் வெக்டர். ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் என்ன அப்படின்னா ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஏட்ரியல் டீபோலரைசேஷன் எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் ஏட்ரியா முழுக்க போகுது. ஸோ ஏட்ரியா முழுக்க போகிறப்பன்னா எஸ்ஏ நோடில் உள்ள ஏட்ரியாவில் உள்ள எல்லா செல்லும் டீபோலரைஸ் ஆகுது. அப்படி ஆகிறதுனால ஒரு வெக்டர் உருவாகுது. அந்த வெக்டர் லெஃப்ட் அண்ட் டவுன்வர்டு டைரக்ஷனில் போகுது. அது ஒரு பாசிட்டிவ் வெக்டர். ஏன்னா இது டீபோலரைசேஷன் வெக்டர்னால இது மாடரேட் வெலாசிட்டியில் போகுது. இதுதான் ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இன் த ஹார்ட். ரெண்டாவதா இப்போ எஸ்ஏ நோடு ஏட்ரியா முழுக்க டீபோலரைஸ் ஆகிடுச்சு. அடுத்து வென்ட்ரிக்கிள் டீபோலரைஸ் ஆகணும். ஸோ ஹார்ட்டோட ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் வென்ட்ரிக்கிள் டீபோலரைஸ் ஆகிறது. ஸோ ஏற்றியா எடுத்துறது வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வர முடியல. இங்கே ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குது. ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்படும். அதாவது எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டை கடத்தக்கூடிய தன்மை அற்றதாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் ஏற்றியத்துலேருந்து வென்ட்ரிக்கிள்ஸுக்கு போகும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா ஏவி நோடு. ஸோ இங்கே ஒரு ஏவி நோடை நம்ம வரைஞ்சிக்குவோம். இதுதான் ஏவி நோடு. ஸோ இந்த ஒரே ஒரு வழியை பயன்படுத்தி மட்டும்தான் ஏட்ரியாத்துலேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஏவி நோடை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவி நோடுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன், ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இது ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஃபார் ஸ்லோ கண்டக்ஷன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏவி நோடு தான். ஸோ ஏவி நோடு ஒரு ஸ்லோ கண்டக்டிவ் டிஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் வெரி டைனி டிஷ்யூ. ரொம்ப சின்ன டிஷ்யூவாக இருக்கனால நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் செல்லோட இது அளவு பெருசாக இருந்துச்சுன்னா வெக்டர் பவர்ஃபுல் வெக்டர் உருவாகும். சின்ன டிஷ்யூவாக இருந்துச்சுன்னா சின்ன வெக்டர் உருவாகும். ஸோ ஏவி நோடுங்கிறது ஒரு சின்ன டிஷ்யூவாக இருக்கிறதுனால இங்கே உருவாக்குறது வெரி டைனி எலக்ட்ரிக்கல் வெரி டைனி வெக்டர். வெரி டைனி வெக்டர். அது மட்டும் இல்லாமல் வெரி ஸ்லோ கண்டக்ஷன். வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா வெரி ஸ்லோ. இது மாதிரி இருக்கனால இதோட டைரக்ஷனை ஹார்ட்டால் நம்மளோட இசிஜி மிஷினால் அதை பிக்கப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த நேரத்தை என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட் இஸ் எலக்ட்ரிக்கலி சைலண்ட் இன்
ஏவி நோட் டீபோலரைசிங் பொசிஷன். ஏவி நோடில் எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் போகிறப்ப ஹார்ட் வந்து எலக்ட்ரிக்கலாக சைலண்ட்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலி சைலண்ட் சுச்சுவேஷன். ஏன் எலக்ட்ரிக்கலி சைலண்ட் அப்படின்னா இது ஒரு டைனி வெக்டர், டைனி டிஷ்யூ, அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன இது வந்து ஸ்பெஷலிட்டி செல் ஃபார் ஸ்லோ கண்டக்ஷன். வெலாசிட்டி ஸ்லோவாக இருக்கிறனால அதோட டேரக்ஷன் என்னன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அங்கே நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டாகவே மதிக்கலை. அதனால இது ஒரு ஹார்ட் எலக்ட்ரிக்கலி சைலண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவி நோடில் வந்துருச்சு. ஸோ ஏவி நோடு வந்து ஒரு பாத்வேவாக இருக்குது. என்ன அப்படின்னா ஏற்றியத்துலேருந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கடத்துறதுக்கு. அடுத்து மூணாவதாக வர்றது நம்மளுக்கு தேவை வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வென்ட்ரிகிள்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு தனியாக நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் புரியறதுக்காக வேண்டி. இது எழுத மாட்டேங்குது. ஸோ இது வென்ட்ரிகிள்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு டயக்ராம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வென்ட்ரிகுலர் செப்டம், இது வென்ட்ரிகுலர் மேஜர் வென்ட்ரிகுலர், இது வென்ட்ரிகுலர் பேஸ். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா செப்டல் டீபோலரைசேஷன், ரெண்டாவது மேஜர் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், அடுத்ததாக பேசல் டீபோலரைசேஷன். ஸோ வந்து மூணு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னா செப்டல், மேஜர் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் அண்ட் பேசல் டீபோலரைசேஷன். ஃபஸ்ட்டு ஏவி நோடுலேருந்து இங்கே வென்ட்ரிகிள்ஸ்க்கு நுழையிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும், இங்கே மஸ்குலர் டிஷ்யூ இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை கண்டக்ட் பண்ணாது. அப்புறம் இங்கே ஒரு பிரான்ச் இருக்கும், தட் இஸ் கால்டு பண்டல் பிரான்ச். இது ரைட் சைடு போகிறதுனால இது ரைட் பண்டல் பிரான்ச், இது லெஃப்ட் சைடு போகிறதுனால இது லெஃப்ட் பண்டல் பிரான்ச். ஆர்பிபி இது எல்பிபி. ஸோ இங்கே செப்டம் இருக்குது, வென்ட்ரிகுலர் செப்டம் இங்கே இருக்குது. இதில் ரைட் பண்டல் பிரான்ச் மட்டும்தான் வென்ட்ரிகுலர் செப்டத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறனால எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரைட் பண்டல் பிரான்ச்சில் போகிறப்ப அது இந்த வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணிடுது. ஸோ இங்கே ஒரு டீபோலரைசேஷன் ஆகுது, தட் இஸ் கால்டு செப்டல் டீபோலரைசேஷன் இன் வென்ட்ரிகிள்ஸ். இது வந்து எப்படி நான் வந்து ஏவினோட வந்து ஸ்பெஷலிட்டி செல் ஃபார் ஸ்லோ கண்டக்ஷன் சொன்னேனோ அது மாதிரி பர்கின்ஜிஸ் ஃபைபர்ஸ் ஸ்பெஷலிட்டி செல் ஃபார் ஃபாஸ்ட் கண்டக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஃபாஸ்ட் வெலாசிட்டியில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூவ் ஆகிட்டு இருக்கப்ப அதோட கனெக்ட் ஆகி இருக்கிற வென்ட்ரிகுலர் செப்டத்தில் அந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால இங்கே ஒரு வெக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வெக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ரைட் அண்ட் அப்பர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்பர் ரைட்வர்ட் டைரக்ஷன். velocity வந்து fast because of Purkinje fiber is the fast conductive tissue. இது as usual positive vector because of depolarization. All depolarization vector of positive vector. ஏன் அப்படின்னா செல்லுல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுறதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதோட வெக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் வெக்டர் கிரியேட் ஆகுது. அந்த பாசிட்டிவ் வெக்டர் வந்து அப்பர் அண்ட் ரைட்வர்ட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதோடைய வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் வெலாசிட்டியாக இருக்குது. இதுதான் செப்டல் டீபோலரைசேஷன். செப்டத்துக்கு அடுத்து வென்ட்ரிகிள்ஸ் வருது. ஸோ மேஜர் வென்ட்ரிகிள்ஸை பார்த்தோம் சொன்னால் 3 செல்ஸ் இருக்குது, 1, 2 and 3. 3 செல்ஸ் என்ன அப்படின்னா இன்னர் மயோகார்டியம், மிடில் மயோகார்டியம் அண்ட் அவுட்டர் மயோகார்டியம். இங்கே வந்து எண்டோகார்டியம் இருக்கனால சப் எண்டோகார்டியல் மயோகார்டியம், மிடில் மயோகார்டியம் அண்ட் இங்கே வந்து பெரிகார்டியம் இருக்காங்க சப் பெரிகார்டியல் மயோகார்டியம் அப்படின்னு 3வது செல்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ டீபோலரைசேஷனோட டைரக்ஷன் எந்த இதில் போகுது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ரைட் பண்டல் பிரான்ச் மட்டும் இல்லாமல் லெஃப்ட் பண்டல் பிரான்ச் லெஃப்ட் வென்ட்ரிகிள்ஸில் இதே மாதிரி செல்ஸ் இதே டைரக்ஷனில் போகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த இதில் இருக்கும் அப்படின்னா இப்படி போகும். ஸோ மேஜர் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் பொறுத்தவரை 2 வெக்டர் கிரியேட் ஆகுது. ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதே டவுன்வர்ட் லெஃப்ட்வர்ட் டைரக்ஷனில் போகுது.
ஏன் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிளை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் 3 times திக்கராக இருக்குது. ஸோ போன வீடியோவில் சொன்னேன் திக்கரான செல்ஸ் ஹாவ் அ மோர் ப்ரொடியூஸ்டு ஸ்ட்ராங் வெக்டர். ஸோ அதனால இதை நம்ம ஒப்பிடும்போது நெட் வெக்டர் இதை நோக்கி தான் அமையும். ஸோ நெட் வெக்டர் ஒரு ஸ்ட்ராங் வெக்டராக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் வெக்டர் வந்து இங்கே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேஜர் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா லெஃப்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பேசல் டீபோலரைசேஷன். வென்ட்ரிகுலரோட பேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செக்ஷனில் இருக்கும். ஸோ இதோடைய டீபோலரைசேஷன் டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா ரைட் அண்ட் அப்பர் டைரக்ஷன், அப்பர் ரைட்வர்ட் டைரக்ஷன். டீபோலரைசேஷன் வந்து இருக்கிறதுனால ஆஸ் யூஸ்வல் பாசிட்டிவ் வெக்டர். இதுவும் வந்து எல்லாமே வென்ட்ரிக்கிள்ஸை பொறுத்தவரை எல்லாம் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஃபாஸ்ட் வெக்டர்ஸ், எல்லாமே வந்து ஃபாஸ்ட் வெக்டர்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸை பொறுத்தவரை. வெலாசிட்டி எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் கண்டக்ஷன். ஸோ பேசல் வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் நடந்துச்சு. ஸோ ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, இப்போ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஆகிடுச்சு. டீபோலரைசேஷனுக்கு அடுத்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரீபோலரைசேஷன். அதாவது வெளியில் போன மைனஸ் சார்ஜ் திருப்பியும் செல்லுக்குள்ளே வர்றது பேர் தான் ரீபோலரைசேஷன். ஸோ அப்போ ரீபோலரைசேஷனில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வெக்டர் கிடைக்கும். எப்படி டீபோலரைசேஷனில் பாசிட்டிவ் வெக்டர் கிடைச்சிச்சோ இப்போ ரீபோலரைசேஷன் நெகட்டிவ் வெக்டர் கிடைக்குது. ஏன் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் சார்ஜாக மாறுது. ஸோ அதனால மைனஸ் சார்ஜ் தான் அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால நெகட்டிவ் வெக்டர் கிரியேட் ஆகும். ஸோ டீபோலரைசேஷன் வந்து எப்படி, ரீபோலரைசேஷன் எப்படின்னா டீபோலரைசேஷன் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் ஒரே வெக்டரில் முடிச்சிடும் வேலையை. அதாவது இந்த மாதிரி டைரக்ஷன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் செல் வில் பி டீபோலரைஸ் வில் பி ஃபஸ்ட் செல் ரீபோலரைஸ். எந்த செல் கடைசியாக டீபோலரைஸ் ஆகுதோ அதான் ஃபஸ்ட்டு ரீபோலரைஸ் ஆகும். கடைசியாக வந்து வென்ட்ரிக்கிள்ஸில் உள்ள இந்த செல் டீபோலரைஸ் ஆகுது அப்படின்னா இந்த செல் தான் ஃபஸ்ட்டு ரீபோலரைசேஸ் ஆகும். ஸோ ரீபோலரைசேஷனோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா ரைட் அப்பர் டைரக்ஷனாக இருக்கும். வெக்டர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் வெக்டர். ஸோ ரீபோலரைசேஷனை பார்த்து தவிர என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ஷன் வந்து ரைட் அண்ட் அப்பர் டைரக்ஷன், நெகட்டிவ் வெக்டர். ஸோ இதுதான் வந்து ஹார்ட்டில் நடக்கக்கூடிய கார்டியாக் ஈவெண்ட்னால என்னென்ன வெக்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த வெக்டர்னால எப்படி இசிஜி மிஷின் வந்து இசிஜி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுபவர் உங்கள் ஜேரியாஸ்கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.